இவரால வந்து பாத்தீங்கன்னா என்டிஏக்கு பிரச்சனை. இப்போ விஜய் வந்து இவங்க ரெடி பண்றதோட விஜயால வந்து பாத்தீங்கன்னா என்டிஏக்கு எந்த பலனும் இல்ல. பிஜேபி சைடுல இருந்து பேசாம முதல் புரோக்கர் எங்க இருந்து வராருன்னு கேட்டா ஆந்திரால இருந்து ஒரு புரோக்கர் வராரு. பவன் கல்யாண் புரோக்கரா இல்லையா? இப்ப என்டிஏ கூட்டணியில விஜய் இருந்தால் 200 சாத்தியமா நான் கேக்குறேன். இது வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு பிளஸ் ஆகும். பிஜேபியோட அலைன்ஸ் போனாருன்னா வந்து கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிட்டு சமம் விஜய். ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபிக்ஸ் ஆனது நேஷனல் பார்ட்டி பிஜேபி. அதே மாதிரி காங்கிரஸ் வரணும் பிளான். அதை சொதப்புனது யார்? ஆதவர்ஜுனா சொதப்பு. ஒருத்தர் இல்லைன்னா என்ன சார்? 24 வருஷம் நீ குடும்பம் நடத்திட்டு சொல்லாம ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு மக்களுடைய பார்வை எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த விஷயத்திலேயே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு முதலமைச்சர் குடும்பமே ஒரு ஆதரவா இருக்கிறாங்க. நீங்க பண்ணது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சாடா? எதுக்காக இந்த அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க? அவங்க மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இவங்க நடத்தினா ஏதாவது தெரிஞ்சுதா? அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடக்கல. எல்லாமே ரகசிய உறவு மாதிரி. த்ரீஷா லாங்குவேஜில் சொன்னால் ரகசிய சிநேகிதனே. இந்த பாண்டையிட்ட கேட்குறேன், நீங்க பெரிய அறிவாளி இருந்தா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பேசுவோம். விஜய் சேர்ந்தா 200 சீட்டா? விஜய் இல்ல, டிவிகே இல்ல, அலைன்ஸ்ல இல்ல, ஏடிஎம்கே எத்தனை சீட் அடிக்கும்? சவால். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோட அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. பல சிக்கலை தாண்டி கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஓரளவுக்கு சிக்கல்லாம் ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் எல்லாம் நீங்க சேர்த்ததாங்க சிக்கல். சரி, இப்ப இன்னொரு புறம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படின்னு திரு எடப்பாடி அவர்கள் சொல்றதை வச்சு பார்த்தா இதுல தாவேக்கா அணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? நடந்துட்டு இருக்கா பேச்சுவார்த்தை? அப்படின்னு ஒரு புரோக்கர் ஆந்திராவில் வந்து ஒரு புரோக்கர் வந்து பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே இப்போ வந்து டெல்லியிலேருந்து ஒரு புரோக்கர் வந்தார் இல்லையா காங்கிரஸ்க்கு, இல்லை அந்த புரோக்கர் வந்து பேசி ஒன்றும் நடக்கலை. சரிங்களா? கொஞ்சம் நாகரிகம்னா கிடையாது. புரோக்கர்னா கெட்ட வார்த்தையாங்க. இப்போ கூட ஒரு வரும்போது ஒரு மார்வாடி உட்காந்துருக்காரு, பவுன் புரோக்கர்னு போட்டிருக்காரு. கடை பேரு ஏங்க தொனிகினிலாம் பேசுறீங்க. தொனிகினி பனிகினி இதெல்லாம் பேசுறாங்க. புரோக்கர்னா என்ன? ஏங்க புரோக்கரை நீங்கள் வந்து ஒரு அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே உங்களுக்கு ஒரு கல்யாணங்க. சரிங்களா சொல்கிறது? நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? நான் புரோக்கர்கிட்ட போயிட்டு வந்து ஜாதகத்தை கொடுத்துருன்னு சொல்லுவீங்க. புரோக்கருக்கு கெட்ட வார்த்தையா? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? பொலிட்டிக்கல் புரோக்கர்னு வேணா சொல்கிறேன். இது சரி, அரசியல் புரோக்கர். பொலிட்டிக்கல் புரோக்கர். என்ன முயற்சி நடக்குது? என்ன முயற்சி பண்ணுறாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் முதலமைச்சர் வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அவர் வேலை எல்லாமே வந்து அவர் பார்த்துக்கிறாரு. சந்திரபாபு நாயுடு பார்த்துக்கிறாரு. அவர் ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு. சரி, என்னங்க நீங்கள் ஒரு பிஜேபி வந்து என்டிஏல நீங்கள் சேர்க்கறதுக்கு என்டிஏல நீங்கள் ஒரு பார்ட்டு என்டிஏல வந்து மேஜர் பார்ட்டி யார்? மேஜர் பார்ட்டி வந்து பிஜேபி தானே. பிஜேபி சைட்லேருந்து பேசாமல் முதல் புரோக்கர் எங்கேருந்து வராருன்னு கேட்டால் ஆந்திராவிலேருந்து ஒரு புரோக்கர் வராரு. நடிகர் என்ற அடிப்படையில் பவன் கல்யாணம். நடிகர் கிடிகர்லாம் அதெல்லாம் யாருக்கு முடிஞ்சிச்சு? நீங்கள் பொலிட்டிக்கல் எப்போ வந்துட்டீங்களோ அதெல்லாம் அது தனி. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நடிப்பு தனி, ப்ரொஃபஷனல் தனிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை தனி. இது பப்ளிக் சர்வீஸ்ல இது ரெண்டுத்தையும் ஒண்ணா கொண்டு வரீங்க. தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்தனே. தனிப்பட்ட வாழ்க்கை அது வேற. நான் சொல்றதுன்னா நீங்க தனித்தனியா வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதை மிங்கிள் பண்ணும்போது தான் பிரச்சனை. இப்போ விஜய்க்கு என்ன பிரச்சனை? நீங்க எங்க வரீங்கன்னு தெரிஞ்சிச்சு. தனிப்பட்ட வாழ்க்கைன்றீங்க. அது 4 சவுத்துக்குள்ள தான் பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி சினிமா போறீங்களா, ஷூட்டிங் போறீங்களா, மேக்கப் தடவீங்களா, அங்கேயே கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சினிமாவில் இருக்கிறோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேச்சுவார்த்தை. அது கிடையாது. அரசியல் வேற இல்லை. அரசியலுக்கு வந்து அரிதாரம் தேவையில்ல. புரியுங்களா? சினிமாவுக்கு வந்து அரிதாரம் தேவை. சரி, அதெல்லாம் அது கூட போயிடும். நீங்கள் அது தாண்டி இப்போ நீங்கள் வரீங்கன்னு கேட்டால் அது வர்றதை கூட இந்த என்டிஏல பேசுறதுக்கு வரதா இருந்தால் கூட முதல்ல அதை முன்னெடுப்பு யார் செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் அது பதில் சொல்ல மாட்டேங்க. யார் செய்யணும்? பிஜேபி தானே சார் மேஜர் போர்ஷனு. அவங்க பேசாம இவர் வராருன்னா அப்போ இவர் என்ன சொல்ல முடியும்? அப்போ அவங்க வந்தா கூட நம்ம புரோக்கர்னு சொல்ல முடியாது சார். இவர் வந்து புரோக்கர் சார். பவன் கல்யாண் புரோக்கர். பவன் கல்யாண் புரோக்கரா இல்லையா? நீங்க பத்திரிகையாளர். உங்களுக்காக கேட்கிறேன். நீங்க பத்திரிகையாளர். ஒரு ஆளும் கட்சி, அதிகாரத்தில் இருக்க கட்சி முயற்சி பண்றாங்க.
பல வியூகம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல இது ஒன்னா தானே சார்? ஒன்னாதான் இருக்கணும் சார். அதுக்கே இவர் தப்பு இருக்கு. இவர் ஏன் மெனக்கடணும்னு கேட்கறேன் நான். பவன் கல்யாண் கேட்கிறேன். இல்ல முதல்ல அவங்க யாருன்னு கேள்வி. அப்ப நான் ஒன்னும் சொல்ல கூடாது. அதுதான் அதனால தான் நான் சொல்றேன், கூடாதுன்னு சொல்லல, புரோக்கர்னு சொல்றேன். கூடாதுன்னு சொல்ல, பேசக்கூடாதுன்னு சொல்லல. புரோக்கர்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருது இல்ல? பவன் கல்யாண் இப்ப புரோக்கர் வேலை பார்க்கறாரு, கட்சியில உள்ள கொண்டு வந்து சேர்க்கிற புரோக்கர் வேலை பார்க்கறாரு, அவ்வளவுதான். அப்படியே நிறுத்துங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏன் பவன் கல்யாணம் பயப்படுறீங்க? சரி, கூட்டணி அமைஞ்சா சார், கூட்டணி அமைந்தால் என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு வகையில் வந்து யார் ஜெயிப்பாங்க தோல்வின்றதான் நம்ம பெரிய பத்திரிகையாளர் தான் சொல்ல முடியும். பாண்டே மாதிரி பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் தான் சொல்ல முடியும், நம்ம சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாண்டேனா எண்ணிக்கையோடு சொல்லுவார், 200 சீட்டு வின் பண்ணோம் எப்படி, அப்போது அந்த அளவுக்கு பார்த்துங்க. அவருக்கு பயங்கர நாலேஜ், அவர் சொல்லலாம். ஆனால் என்னுடைய பார்வைக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் சொல்கிறேன், இந்த டிஎம்கேக்கு வரக்கூடிய அந்த அலையன்ஸுக்கு வரக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து விஜய் வாங்கிடுவார் சொல்கிறாங்க இல்லையா, அது நிம்மதி போயிட்டா இவங்க வாங்கிடுவாங்க. என் பார்வையை நான் சொல்கிறேன். இப்போது விஜய் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க, ஒன்று சொல்லிட்டே வரேன். விஜய் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டே என்னென்னா, பிஜேபியோட பி டீம்னு வச்சுங்க, இல்லை ஏ டீம் வச்சுங்க, எந்த டீமோ பிஜேபியோட இன்னொரு முகம் தான். அதனால தான் பிஜேபி கடுமையாக விமர்சிக்கப்படுறதே கிடையாது. இப்போ இவங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்ன? கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு அலைன்ஸை உடைப்பீங்க, அது நடந்ததா? திமுக கூட்டணி உடைக்கணும் அலைன்ஸ், ஆமாம், நடக்கலை. சரி, அது நடக்கலை. சரி, வாக்குகளை வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து சரிவை ஏற்படுத்துவீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே வந்து இவரை நினைக்கவே இல்லை. இல்லைன்னா ஒரு பதில் கொடுத்துருப்பாங்க. திமுகவிலே நான் சொல்கிறேன், முதலமைச்சர் மட்டுமே இல்லை, திமுகவில் ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுறாங்களா? இவர் என்னென்னமோ பேசுகிறாரு, மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிக்கிறாரு, அழுகிறாரு, பேசுகிறாரு, வந்து எனக்கு வந்து ஸ்டாலின் சார்னு ஏதாவது கொஞ்சமாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணல. அப்படின்னா என்ன, இன்னும் ஒரு பொருட்டாவே மதிக்கல, போய் தம்பி ஓரமாக போய் விளையாடுறப்படா, அப்படி தான் இருக்கிறாங்க. அந்த அந்த துணியில் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா சொல்கிறது? அப்போது இது ரெண்டுமே நடக்கவே இல்லை. இப்போ மூன்றாவதாக இவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா, வந்து எதுக்காக எதிர்பார்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து டிஎம்கே ஷேக் பண்ணுவாங்கன்னா உடனே அங்கேருந்து பிரிஞ்சு வந்துருவாங்கிறதுக்காக இல்லை, இவங்களுக்கு போய் சேரக்கூடிய வாக்குகளை வந்து இவர் வந்து பிரிப்பார், சிறுபான்மையினுடைய வாக்கு பிரிப்பார், நேரடியாக. இப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து இவங்க இந்த ஒரு இது எடுத்தாங்களே, நிலைப்பாடு எடுத்தாங்க இல்லையா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற அந்த நிலைப்பாடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு எதிரான ஓட்டு இருக்குல்ல, திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் இருக்கும் சார், இயல்பாக இருக்கும். எந்த ஆட்சியெல்லாம் அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போகாமல் இவர் வாங்குறாருன்னு வச்சுங்க, வாங்குறாருன்னு கிட்டத்தட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன்னா அங்கே வந்து மிக்சர் சாப்பிட்டுன்னு இருக்காரு யார், எடப்பாடி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இல்லாமல் அவர் மிக்சர் சாப்பிட்றதுனால, அந்த மிக்சர் சாப்பிட்ற நேரத்தில் வந்து இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வந்து அப்பப்போ வந்து டைம் பாஸுக்கு வந்து ஏதோ வேறு ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சும்மா இருக்கிற வாயிலுக்கு அவல் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு வச்சுக்கலாம். பகடா வேலை அவல் தான், பகடெல்லாம் கொடுக்க முடியாது. புரியுதா சொல்கிறது? அது பல்லு இருக்கிறவங்க சாப்பிட்றது. புரியுதா சொல்றது? விஜய்க்கு பல்லு கிடையாது, தெரியும்ல. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், கிளிப்பு சார், அது அதனால தான் சரி பண்ணார், தெரியல, கொஞ்சம் தள்ளி போய்ட்டு சரி பண்ணார், தெரியும். அது இருக்கட்டும் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா எதிர்ப்பு அதுதான் இந்த திமுகவுக்கு, அதாவது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படியே வந்து ஏடிஎம்கே என்டிஏ சைடு போயிடாமல் இவர் திருப்பி அதை எடுக்கும்போது அங்கே எப்படி இருந்தாலும் வந்து ஒரு முக்கோண கூட்டணின்னு ஒன்று, முக்கோண வந்து இப்போ மோதல்னு ஒன்று இருக்குல்ல, நாம் தமிழர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நீங்கள் புறந்தள்ள முடியாது, இன்றைக்கி வேறு வளர்ச்சியில் போயிட்டுருக்கு, அதை பேசுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைன்ஸுன்னு வரும்போது வந்து இங்கே டிவிக்கே வந்து அதிமுக பக்கம் போகிற அந்த வாக்குகள் வந்து இவங்க வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இவரால் என்ன பிரயோஜனம்? இவரால் பிரச்சனை தான் இல்லை சார். இப்போ நான் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு பிரச்சனை. இப்போ நான் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்று நான் புரிதலுக்காக தான் கேட்குறேன், அதாவது தொடர்ந்து பேசிடலாம். என்டிஏ, அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்கு அதிமுகவுக்கு வராமல் விஜய்க்கு போகணும் அப்படின்னு யாராவது விரும்புகிறாங்களான்னு கேட்குறேன். என்டிஏல விரும்புகிறாங்க? இல்லை சார், அப்படி தான் இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுனா சார். இப்போது நீங்கள் இருக்கீங்க சார், ஒரு நபரை ஒரு வேலையை அனுப்புகிறீங்க சார், இந்த பொருளை போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறீங்க. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலதாமதம் ஆகுது, வரல. இப்போ 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அப்புறம் என்ன சொல்லுங்க, ஏன்பா வேஸ்ட், நீ அங்கே இருக்குது, நீ இங்கே வந்துரு, கிளம்பி வந்துரு, வாப்பா, வராது, இன்னொன்னா பார்த்து நீ வாப்பா, நீ வந்து இங்கே வந்துரு, ஏன்னா இங்கே ஆள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறாங்க, இங்கே வந்துரு. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. ஏன்னா ஆமாம் சார், கொடுத்த வேலையை செய்ய முடியல. சரி சார், கொடுத்த வேலையை செய்ய முடியல. சரி, புரியுதா சொல்லுது? ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்கிற அனுப்புகிறாங்க சார், இப்போ வரோம் அப்போ வரோன்றாங்கன்னா, சரி எதுக்கு தேவையில்லாமல் அங்கே நின்றுட்டுருக்குற, அப்புறம் பார்த்து நீ கிளம்பி வா, இங்கே வந்துரு, இங்கே ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்க, ஒரு கை குறையுது,
அப்படிதான். சரி சரி. அதனால பலன் விஜயை வந்து இவங்க ரெடி பண்ணுறதோட விஜயால வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு எந்த பலனும் இல்லை. கூட்டணியில் வந்து ஆனால் இருங்க, எந்த பலனும் இல்லைன்னா இவங்க கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டுக்கு பலன் இல்லை. ஒன்று கூட்டணி கட்சியை உடைச்சிருக்கணும், அல்லது வந்து கூட்டணி இல்லாத கட்சிகளையாவது சேர்த்து வலிமையாக சேர்த்து இவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும். அங்கே எடப்பாடியும் விட்டார். எடப்பாடி லூஸாக விட்டதுக்கு காரணம் இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க டிஎம்டிகே ஏன் விட்டாங்கன்னு. அவங்க வந்து இவர்கிட்ட போய் அசம்பிள் ஆவாங்க, யார்கிட்ட, விஜய்கிட்ட போய் அசம்பிள் ஆவாங்க. அப்போது வந்து 500 அணி அமையும், டிஎம்கே வந்து வாக்குறுப்பின. இப்போ அதை வந்து கேட்டால் அவங்க வந்து லாபகமாக இழுத்து போட்டாங்க. யாரு? டிஎம்கேல, டிஎம்டிகேவை. அப்போ இவர் என்ன தான் பண்ணுவார்? அதுக்கு காரணமே என்னென்னா விஜயோட அந்த அரசியல் அணுகுமுறையே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தன்னை வந்து பெரிய ஜெயலலிதா மாதிரியும் இது பெரிய எம்ஜிஆர் மாதிரியும் இப்படி தான் இருக்குது. என்னென்னா எல்லாம் நம்மளை தேடி வரட்டும், நாம ஏன் இங்கே போகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறேன். அப்படி நினைப்பு தான். காங்கிரஸ் கடைசியில் தான் காங்கிரஸை எடுத்துங்களேன். காங்கிரஸோட யார் இப்போ எதுக்காக இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன வந்து இவங்க சொன்னது வந்து எடுபடலை, இவங்க எதாவது கேட்டு நடக்கலையா, இல்லை அவங்க எதாவது கேட்டு நடக்கலையா, எதுக்காக இந்த அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க அவங்க மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன இவங்க நடத்தினா ஏதாவது தெரிஞ்சுதா? அப்போது இதுதான் புரியுதுங்களா, அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடக்கலை, எல்லாமே ரகசிய உறவு மாதிரி. ஆமாம், ரகசிய ஸ்நேகிதனே. இது த்ரீஷா லாங்குவேஜில் சொன்னால் ரகசிய ஸ்நேகிதனே. அப்போ நீங்கள் வெளிப்படையாக அதிகாரப்பூர்வம்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் டெல்லியில் போயிட்டு அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்தாலும் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை மூவ் ஆகிருக்கலாம். அதான் டெல்லிக்கு போயிட்டு வந்துடல சார் விஜய் போன மாதிரி. சார் இவர் டெல்லிக்கு போனது சிபிஐ நீங்கள் பாரு சார், அப்படியே போயாது சரி போய் இல்லை சார், அப்படி போனால் அது ஏதாவது சிக்கல் வந்துடும். எஜமானுக்கு கோச்சுப்பாங்கல்ல, அமித்ஷா எஜமான் கோச்சுவார்ல, அதுவும் பண்ண முடியல. அப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் டூ ஃபெயில் தோத்துட்டார், முடிஞ்சிச்சு. முதல் கட்டமாக வந்து கூட்டணியில் தோத்துட்டாரு. சரி, அதுக்கப்புறம் அடுத்த அசைன்மெண்ட் இவங்க என்ன வைக்கிறாங்க என்னன்னு கேட்டால், சரிப்பா இனிமேல் வேஸ்ட் நீ அங்கே இருக்குது, நீ இங்கேயாவது வந்துருன்றாங்க. என்ன சொல்கிறாரு தளபதி? முதல் கட்டம் இப்போ தானே புரோக்கர் வந்து பேசியிருக்காரு. சரி, அடுத்த கட்டம் இப்போ என்ன சொல்லுவாங்க, கூட இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க, தலைவா இதுக்காக தலைவா நம்ம போய் ஒரு 50 சீட்டு வாங்கிட்டு ஒரு துணை முதலமைச்சர். எப்போவுமே விஜய்க்கு ஒரு பழக்கம் உண்டு, நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. விஜய்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, துணையெலாம் அவருக்கு வந்து பிடிக்காது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அப்புறம் ஜட்ஜு இதெல்லாம் பிடிக்காது, இந்த ரோல்லாம் பிடிக்காது. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ. அவருக்கு துணை பிடிக்காது சார். துணை பிடிக்காது, எப்போவுமே துணை பிடிக்காது. துணைவி யாரும் விரும்ப மாட்டார்ல, துணையே பிடிக்காது சார். அப்புறம் துணைவி யாருன்னு ஏன் சொல்லுது, துணையே பிடிக்காது அவருக்கு. பிடிக்க சொல்கிறது ஆமாம். அதனால் வந்து முதல்ல இருக்கணும். அது இது நீங்கள் இதை கேட்டதான் ஒன்று சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு இவர் அரசியல் கட்சி தொடங்கினோடனே ஜானோட பிளான் வந்து பாவம், இன்றைக்கி ஜானோட நிலைமை தான் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜான் நினச்சதெல்லாம் வந்து நடந்துருந்ததுன்னா உண்மையில் நடத்தி காட்டியிருப்பார். அந்தால ஃப்ரீயாக விட்டுருந்தா யாராவது ஜானை வந்து இவங்க வந்து எந்த கடிவாளம் இல்லாமல் ஜான் சொல்கிறத மட்டுமே எஸ்ன்னு சொல்லியிருந்தாக்கா இன்றைக்கி விஜய் வேறு லெவலில். சரி, ஆனால் வந்து ஜானோட பேச்சு இவர் கேட்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம் என்ன. அதுக்கப்புறம் தான் இந்த தருதலைகள்லாம் போய் உள்ள போய் சேர்ந்துச்சிங்களா, யார் இந்த ஆதவர்ஜனா இவன் இந்த உண்மையிலே புஷியானந்தை வந்து பொட்டலம் கட்டி பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு ஜான் சொல்கிறத மட்டும் விஜய் கேட்டிருந்தா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும், இண்டிபெண்ட்டாகவே சொல்லியிருக்க முடியும், 150 சீட் அடிச்சிருக்க முடியும். இண்டிபெண்ட்டாக யாருமே கூட்டணியே தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாஸ்டர் மைண்டு ஜான். அவர் தான் அப்படி தான் பிளான் பண்ணார். அவர் இன்னும் ஒரு படி மேலே போன சொன்னார் கேட்டிங்கன்னா, ஒரு வேளை அப்படி முடியலனா கூட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக வந்து ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருக்க முடியும். 31 ஆட்சியை பிடிச்சிருக்கு. இதுதான் பிளான், டிவிக்கோட பிளான். ஆனால் இது வந்து டோட்டலாக சொதிப்புட்டானுங்க. கூட போய் சேர்ந்தவனுங்கள்லாம் அந்த கரூர் சம்பவத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க காரணமே ஆதவர்ஜனா தான். ஆனால் இன்றைக்கி போய் அவன் என்ன பேசிட்டு இருக்கான் பாருங்கள். யாராவது பேசுவானா, எங்கள் தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, எங்கள் தலைவர் வந்து என்னடா டிக்ளேர் பண்ணாரு, நாம நினச்சோம் ஏதோ கூட்டணி தான் டிக்ளேர் பண்ணிட்டான் போல இருக்கு, ஏதோ என்னடா டிக்ளேர் பண்ணா குடும்பமே வேணான்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஆடா அது ஒரு டிக்ளரேஷனாடா, அது டிக்ளரேஷனா? அது அப்படி பண்ணிட்டு சரி டிக்ளேர் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் எது கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனார், அது ஒரு டிக்ளரேஷனா? சொல்லுங்கள். மனைவி வேணா, துணைவி, அதான் கேட்ட துணைவி கிடையாது, துணையே ஒரு பிடிக்காது சொல்லிட்டா துணை. இணைவி எது இணைவின்னு ஒரு வார்த்தை தெரியல, இது வரைக்கும் தெரியாது. இணைவி சார், இணையர் எப்பவுமே இணைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் இணைவி. சரி சார், இது வந்துடும். எதுக்காக சொல்றேன்னா சொல்லுவாங்கன்றாங்க என்டிஏ கூட்டணி மிரல்றீங்க தெரியுது.
சரி சார். இல்லை இப்போ எதுக்குன்னா இப்போ வந்து கால்குலேஷன் மாறிடுச்சு, எதுவுமே நடக்கலை. விஜய் வந்து உச்சபட்ச விரக்தி, இன்னொரு பக்கம் மனைவி வந்து களத்தில் இறங்கிட்டாங்க. அப்போ இது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா வந்து இதுலேருந்து கரூர் மேட்டர்லேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும். இன்னொரு பக்கம் மனைவிக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய நெருக்கடியிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும். இப்போ என்ன செய்யறது? ஒரே வழி இப்போ தான் எப்படி போடுறாங்க பாருங்க. சரியான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும்போது கொக்கி போடுறாங்க. சார் 2 நாளைக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஹைதராபாத் போயிருந்ததா சொன்னாங்க. யார்? ஆதவர்ஜன் வந்து ஹைதராபாத்தில் இருக்கார். ஹைதராபாத்தில் போயிட்டு இவர் யாரை மீட் பண்ணோம்? காங்கிரஸ் அலைன்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ராகுல் வந்திருந்தார். நீங்கள் எங்கே போனோம் சார்? டெல்லி தானே சார் நீங்கள் போனோம். ஹைதராபாத்தில் எதுக்கு போகிறீங்க? நீங்கள் டெல்லிக்கு தானே போய் பேசணும், டெல்லியில் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும். ராகுல் காந்தி டெல்லியில் தானே இருக்கிறாரு, மற்றவங்களாம் அங்கே தான். எதுக்கு வந்து ஹைதராபாத் எதுக்கு போனார்? அதாவது என்னென்னா இவங்க எல்லாரையும் வந்து பல்ல பிடிச்சி பார்க்குறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வரலன்னா நாங்கள் அவர்கிட்ட போய்டுவோம். இது என்ன சீப்பான அரசியல் இல்லை இது? ஒரு நேர்மை கூட்டணி நேர்மை வேணும் சார். சார் வியூகம் கிடையாது சார், அப்படி கிடையாது சார். நீங்கள் வியூகம் கூட நேர்மையாக இருக்கணுன்ற நான். ஜானுடைய அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கட்சி தொடங்கும் போதே வந்து பிஜேபியோட சொல்கிற அசைன்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும், ஆனால் பிஜேபியோட அலைன்ஸுக்கு போகக்கூடாது. ஜான் ஆரோக்கியசாமி சார் திமுகவை வீழ்த்தணும் சார். திமுக அதுதான் சார், திமுக அதுதான் சார். திமுக வீழ்த்துறதுக்கான வியூகம் வந்து ஜான் கிட்ட இருந்தது, அதுதான் மூவ்மெண்ட் பண்ணுறாரு. இங்கே கெடுத்தது யார்? முதல்ல நம்ம மேஜர் பார்ட்னர் யாரை கொண்டு வரணும்? காங்கிரஸை கொண்டு வரணும்னு அவர் நினச்சார். ஆனால் இவன் சொதப்பணும் எங்கே வந்து சொதப்பினான்? உள்ளே வந்து விசிகா கொண்டாந்து போட்டான். விசிகா தலைவர் வந்து ரிவர்ஸ், அதான் ரிவர்ஸில் அவர் ஒத்துக்கவே இல்லை. அப்போயே முதல் அடி விழுந்துச்சுல உங்களுக்கு. சார் நீங்கள் பெரிய கட்சி செய்யுது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அன்ப்ரூவ்டு பார்ட்டிஸ் தான், விசிகாவும் சரி காங்கிரஸும் சரி. முதல்ல இவங்க எதிர்பார்த்தது கேட்டினா காங்கிரஸ் வந்து அலைன்ஸ் வரணும். எப்படி வந்து ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபிக்ஸ் ஆனது நேஷனல் பார்ட்டி பிஜேபி. அதே மாதிரி காங்கிரஸ் வரணும் பிளான். அதை சொதப்புனது யார்? நீங்கள் சொல்லுங்கள். அதை சொதப்புனது யார்? ஆதவர்ஜன் சொதப்பணும். அதுக்குள்ளே வந்து அங்கேருந்து வந்து இங்கே உள்ளே போய் அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கத்தில் கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் வீடு யாருன்னு தெரியும். அங்கே போய் உட்காந்து அங்கே தான் பேச்சு, முதல் பேச்சு. அது பலன் கொடுக்கல. இது அதான் சார், அது பலன் சார். கடந்த கால தவறெல்லாம் நம்ம பல முறை நீங்களே பேசியிருக்கீங்க. கடந்த காலம் இவ்வளவு தவறு நடந்திருக்கு. இப்ப என்டிஏ கூட்டணியில விஜய் இருந்தால் 200 சாத்தியமா நான் கேட்கிறேன். அதுதான் இல்ல எனக்கு வந்து இல்ல இது வந்து ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு பிளஸ் ஆகும், அதான் என்டிகேக்கும் பிளஸ் ஆகும். எப்படி? ஏன் அப்படின்னா அங்க 18% மைனாரிட்டி ஓட்டு. சரி, பிஜேபியோட அலைன்ஸ் போனார்னா வந்து கிட்டத்தட்ட சூசைட் பண்ணிக்கிறது சமம். விஜய் சூசைட் பண்ண சமம் தான் சார். அவங்களுக்கு லாபமா? யாருக்கு லாபம்? என்டிஏக்கு லாபம். எப்படி லாபம்? அவங்களோட பிளானே என்ன சார்? டிஎம்கே போகக்கூடிய அந்த மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கணும். இவர் இப்படி போறதுனால என்ன ஆக போகுது? இப்படி யோசிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்ற சூசைட்ன்றது விஜயுடைய முதலமைச்சர் கனவை விஜய் தற்கொலை செய்து கொண்டு தனக்கான 18% வாக்கு வங்கி என்டிஏக்கு கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி கிடையாது சார். நீங்க வந்து எப்படி நீங்க எந்த லாங்குவேஜ் நீங்க அப்படி கூட சொல்லலாம், அந்த லாங்குவேஜ் கூட நீங்க சொல்லலாம். முதல்ல விஷயம் கேட்டீங்கன்னா இவருக்கு வந்து கேண்டிடேட் இல்லை. கேண்டிடேட்ல ஒரு 40 கேண்டிடேட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, ஓவர் ஃபுல்லாக அவ்வளோதான். 234 போடுறதுக்கு இவங்ககிட்ட கேண்டிடேட் கிடையாது. கேண்டிடேட்னா நீங்கள் வந்து போகிற வரலாம், வாட்டர் கேன் போடுறவெல்லாம் போட முடியாது இல்லையா? ஸ்ட்ராங் கேண்டிடேட்னா ஒரு 40 பேர் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறான். அவெல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கலாம் கிடையாது, வந்து சேர்ந்தவன் பெருமுதலாளிகள். ஏன் காங்கிரஸ் வந்து அலைன்ஸில் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் ஏன் வந்து கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் சோர்ந்து போயிட்டாங்கன்னா அதில் இருக்கிற சசிகாந்த் செந்திலுக்குலாம் தெரியும். விஜய் கட்சியில் இந்த டிவிகேல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு லம்சமான நபர்கள் எல்லாமே வந்து சேர்ந்தவங்க எல்லாம் காங்கிரஸ் வந்து சேர்ந்தவங்க. காங்கிரஸ் வந்து விலகி வந்து டிவிகேல வந்து ஓட்டிக்கிட்டவங்க பதவிக்காக வேண்டி. அது நிறைய லிஸ்ட் இருக்கேன்ட்ட அது வேறு. அதனால் இப்போ என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த 18% வந்து டிஎம்கே போயிட்டு அது பலன் இருக்குது. இவர் டிவிக்கே கொண்டு போய் இங்கே சேர்க்கறதுனால அந்த ஒரு 5% இருக்குது இல்லையா? இந்த பொண்டாட்டியா வாழ்வுன்னு சொல்கிறவங்க, வந்து எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பி வைப்பேன்னு சொல்கிறவங்க, எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு வந்தோன்னு சொன்னவன், இது இப்படி வந்து ஒரு 5% இருக்குது. ஆனால் நான் இப்போ கேட்குற இந்த 5%க்காக உங்களை வந்து அங்கே சேர்க்குறாங்கன்னு வச்சுங்க, அங்கே சேர்த்துக்கிறாங்க. பெரிய எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் சொல்கிறார் பாருங்க, பாண்டிய சொல்கிற மாதிரி 200 சீட் அடிப்பாங்கலாம் கிடையாது. அப்போல்லாம் கிடையாது. அதுதான் சார் நான் சொல்கிறேன். எனக்கு நான் என்ன சொன்னேன், இப்போ நான் கூட சொல்லுவேன் சார், எது
நான் கூட சொல்லுவேன் 234 சீட்டும் அடிச்சிடுவாங்கன்னு சொன்னேன். ஒரு கணக்கு வேணும்ல. அப்போ டிஎம்கே வந்து 34 சீட்டா விஜய் போயிட்டாருன்னா நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இப்படி சொல்லுங்கள், விஜய் இல்லாமல் பாண்டிகிட்ட கேளுங்க. அங்கே கேட்குறவன் சரி, கேட்குற அம்மாலே நிற்க வச்சு கேட்டுருக்கலாம். அவன் இது கேட்குறவன் என்ன மாதிரி உங்களை மாதிரி விவரம் வந்து கேட்டிங்கன்னா, சரி விஜய் போனாலும் 200 சீட்டு, விஜய் இல்லைன்னா எவ்வளோ சீட் அடிப்பேன் அது சொல்லணுமா இல்லையா? நீ மட்டும் சரியான இந்த எனக்கு இந்த பாண்டிகிட்ட கேட்குறேன், ஏன்னா நீ ஒரு பெரிய அறிவாளி இருந்தா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. விஜய் சேர்ந்தா 200 சீட்டா? சரி. விஜய் இல்லை, டிவிகே இல்லை, சரி, அலைன்ஸில் இல்லை, ஏடிஎம்கே எத்தனை சீட் அடிக்கும் சொல்லுங்க. சவால் ஏதோ சொல்லணும். நீங்கள் சொல்லணுமா இல்லையா? என்னங்க இது 125 சீட்டு வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் அடிச்சிடுவாங்க. எவ்வளோ? 125 அடிச்சிடுவாங்க. என்ன இல்லை வந்து பார்த்தா மீதி இருக்க 75 சீட்டு வந்து விஜய் வந்தாரா 75 சீட்டு, அப்போ 200 சீட்டு அப்படி சொல்லுவியா? கணக்கு சொல்ல முடியுமா? சொல்லல. கூடுதலா இன்னொரு அதான் நான் சொல்றேன்ல, உங்களுக்கு வந்து 125 இருந்தாலே ரூலிங் தானே சார். 18 தாண்டாலே முடிஞ்சு ரூலிங் தானே சார். அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ என்ன கணக்கு? அப்போ விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை இதுக்கு வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடும், ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிடும்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு கேட் போட்டேன். ஏன்னா உனக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ விஜய் 100 சீட் அடிப்பாரா சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி இருக்கிற டேட் அப்போ நீங்கள் முடிவு பண்ண, இப்போ விஜய் இல்லைன்னாக்கா அப்போ வந்து வெற்றி கிடையாது. யாருக்கு? ஏடிஎம்கே வெற்றி கிடையாது. ஓகே, வெற்றி அப்படி சொன்னோம்ல. ஆமாம், விஜய் வந்தால் தாங்க வெற்றி, அப்படின்னா வெற்றி இல்லை. அப்போ யாருக்கு வெற்றி? டிஎம்கே தான் வெற்றி. சரி. ஏதாவது ஒரு ஒழுங்காக சொல்கிறா. பெரிய பத்திரிகையாளர் நீயே உன் ஆளே நிற்க வச்சு நீயே பேசிட்டு இருக்கிற. நீ வேற ஊடகத்தில் போய் பேசணும். அப்போ அவங்க வந்து அங்கே அறிவுள்ள ஒரு பையன் ஒருத்தர் கேட்பான், சரி சார் அப்போ விஜய் போனதுனால 200 சீட்டு நீ என்னைக்கே சொல்லியிருக்கூடாது. எது வெற்றி பெறுவோன்னு காமனாக சொல்லிடணும். எது நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீ புரியா சொல்லுது கணக்கு கரெக்டாக சொன்னல. இதனால் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்க பாடியாடா 4ஆம் தேதி சாகிறது 5ஆம் தேதி சொல்கிறதும் 5ஆம் தேதி சாகிறது 4ஆம் தேதி சொல்கிறதுக்கு மாற்றி சொல்கிறதுக்கு இல்லை. நான் கேட்குறேன், நீ சொல்கிற அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லக்கூடாது. 200 நல்லா இருக்குல்ல சார் கேட்க. 200 இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சதீஷ்? தெரியுமா எதுக்கு இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க? நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த டிஎம்கேவை ஜெயிக்கிறதுன்றது, டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்ணுறதுன்றது 7 அறிவு வேணும். எப்பயுமே நான் பொதுவாக சொல்கிறேன். இதை சொன்ன உடனே 200 ரூபா ஊப்பின்றாங்க. இது நம்ம திமுகவா நீங்களே சொல்லுங்கள், இல்லை அண்ணா திமுகவா சொல்லுங்கள், எந்த கட்சியும் சாராமல் தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நியாயமான பார்வைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், 200 சீட்டு வந்து நீங்கள் இவங்க ஜெயிச்சுருவாங்க. இது விஜய் போனார்னா என்டிஏ அலைன்ஸை ஜெயிச்சுருவாங்க. அப்போ இவங்க 34 சீட்டு எந்த நான் கேட்குறேன், தெரியாமல் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அக்கேஷனலாக எப்போயாவது இந்த அலை வீசம்ல துக்காலை யாராவது மண்டையை போட்டு துக்காலை அப்படி இருந்தால் தான், துக்காலை இருந்தால் தான் இது சாத்தியம். சரி, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து துர்மரணம் இருக்கணும், அப்போ தான் சாத்தியப்படும். இல்லைனா சாதாரணமாலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலாம் எவ்வளோ குறைச்சி மதிப்பிடுறது. என்னன்னு விஜய் வந்துட்டாருன்னா 200 சீட் அடிச்சிடும், அவங்க 34 எடுத்துப்பாங்க. ஏன் சேர்த்திக்க அதிகம் தான், காசா பணமா, வெறும் வாய் தானே இது. சரிங்க, புரியுதுங்களா? இது வந்து என்னென்னா இப்போதைக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவன் சொன்ன வேலையை செய்யலை, எதுவும் நடக்கலை, அலைன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பத்தாத்துக்கு இவன் போய் இங்கே இருந்து கேட்டனா என்ன பண்ண போகிறாங்க, எதுக்காக கேட்குறாங்கன்னா, அதிமுகலேருந்து சரிகிற ஓட்டு வந்து கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட தான் போகும், நாம் தமிழுக்கு போகும். நான் இல்லை சொல்ல, அது பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கணிசமாக பெரும்பான்மையாக வந்து இங்கே போயிடும். இல்லைனா வருத்தப்பட்ட கவனிச்சிங்களா ஒரு வார்த்தை இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இதை யார் ஜெயக்குமார் வந்து என்னங்க இப்படிலாம் பேசுகிறார் ஜெயக்குமார். ஏன்னா ஜெயக்குமார் சொல்லியிருந்தார்ல, விஜய் பேசியிருந்தார்ல, அதுக்கும் ஒரு தைரியம் வேணும். ஏதோ விஜய் வந்து பேசுகிறதுக்கும் அங்கே ஒரு ஆம்பளை இருக்கிறாங்க, ஒரு 4 பேர் வந்து விஜய் வந்து பேசுகிறாங்க ஏடிஎம்கேல. அது எப்படிங்க அவர் அந்த மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவர் சொன்ன கருத்துக்கு அவர் ஏதோ பதில் சொல்கிறாரு சார். ஏதோ ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து பேசுகிறாரு. ஆனால் அது பேசக்கூடாதான், அது சொல்கிறது பற்றி அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. அதெல்லாம் பேசுகிறாங்க, 2 பேருக்கும் நல்லது தாங்க. இது யாருக்கும் தெரியாத விஷயம், உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. விஜய் வந்தார்னா இருவருக்குமே நல்லது. இதை நீ எப்போ சொல்லிடணும், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ எதுவுமே நடக்கலை. இது இந்த சங்கிகள், அதாவது சங்கிகள் இப்போ இந்த சங்கிகள் இருக்காங்கல்ல, அது பாண்டேவா இருக்கட்டும், அது வந்து அப்படி இன்னொருத்தர் இருக்கிறார்ல ராஜகுரு,
யாரு குருமூர்த்தி ஆடிட்டர் கணக்கர் கணக்கர். ஸோ இவங்க கணக்கெல்லாம் வந்து எடுப்படல. இப்போ வந்து என்ன சொல்றீங்க வந்து ஒரு மாயை கிரியேட் பண்ணுறது என்னன்னா விஜய் வந்துட்டாருன்னு வச்சுங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க விஜய்க்கு என்ன சொல்ல மெசேஜ் அனுப்புறாங்கன்னா கன்வே பண்றாங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் டிஎம்கே வரக்கூடாது அழிஞ்சு போகணும். அப்போ நீங்கள் இதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்கள் இப்படி வந்துருங்க, நம்ம கிட்ட வந்துருங்க. சரி, அப்போ எவ்வளோ கொடுப்பீங்க? மிஞ்சி 40 சீட்டு எவ்வளோ 30லேருந்து 40 கொடுக்கலாம், அவ்வளோதான். பிஜேபி வாங்குறவங்க 5 கூட பிஜேபியோட 5 கம்மியாக கொடுத்தா கூட சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் போயிட்டா கதை முடிஞ்சிச்சு இல்லை. ஆனால் நான் விரும்புகிறேன் அதை. காங்கிரஸோட போயிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். சரி, பிஜேபியோட இன்னும் நல்லது. சரி, ஓகே. முட்டி மோதி பார்த்துடலாம்ல இங்கே. ஏன்னா இங்கே முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு நீங்கள் சொல்லலாம். அவர் சொல்லிட்டார் என்னென்னு கேட்டால் லாக்அப் டெத் வந்து 28 லாக்அப் டெத் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிமுக கணக்கே சொல்லணும். யார் மேடையில் அதிமுக கணக்கே சொல்லணும். அப்படியே அந்த தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி அதையும் சேர்த்து சொல்லணும். அது சொல்ல மாட்டார். ஏன்னா அலைன்ஸ் இருக்கார்ல, அந்த விசுவாசத்தை காட்டியாவில்ல. நான் சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு அங்கங்கே ஒரு இடத்துல வந்து சில சிக்கல்கள் இருக்கும். இந்த லாக்அப் இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக வெற்றியை பாதிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஒரு பெரிய பிரளயம் ஏற்படணுங்க இந்த ஆட்சிக்கு எதிரானா. மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலைன்றது பெரிய ஏதாவது இருக்கா? எதிர்ப்பு அலை நான் சொல்கிறேன். போகிற இடத்துலாம் கேட்டிங்கன்னா அமைச்சர்கள் மீது அதிருப்தி இருக்குது, ஆனால் வாக்கு பாதிக்காது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக முதலமைச்சருக்கு வந்து அதை வந்து மொத்தமாக வந்து பார்வை அப்படி போயிடுது. கிட்டத்தட்ட ஏசுநாதர் மாதிரி இருக்கிறார். இது எப்படி சிறுவர் எப்படி அப்படியான ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அப்போ எல்லாருடைய உண்மை இது. அமைச்சர் மீது நான் பாரபட்சம் பேசுகிறேன். அமைச்சர் மீது அதிருப்தி இருக்குது, எல்லா அமைச்சர் மீது கிடையாது. ஆனால் முதலமைச்சர் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்வை வந்து ஒரு நல்ல பார்வை இருக்குது. இப்போ சிக்கலாக உங்களுக்கு அதுதான். அதை ஏதாவது பண்ண முடியுமான்னு இந்த மேட்டரே எடுத்துங்களேன். இந்த மேட்டரில் விஜயோட இதை முடிச்சுட்டா சரியாக இருக்கும். அவங்க குடும்ப மேட்ரு முழுக்க ஃபேமிலி மேட்ரு வச்சுங்களேன். அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி நீ கொண்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டது நீ தான், சரிங்களா? இப்போது அவங்க மேலே ஒரு அனுதாபம் இருக்குது. யார் மேலே அனுதாபம் இருக்குது? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த ஊடகத்தில் இருக்க சில பொறிக்கைகள்லாம் உட்காந்து என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து முதலமைச்சருடைய அவங்க சகோதரியை வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க. அதுக்கு பிறகு அப்போ அப்படியே வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி வந்து சங்கீதாவை தூண்டி விட்டு பண்ணாங்கன்னு பரவாயில்ல பேசுகிறாங்க, தெரியல உங்களுக்கு. அப்போ அப்படியே மக்கள் பார்வை அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இது இப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. அது வருங்க இந்த கல்யாணத்துக்கு போனார் இல்லையா, இணைவியோட போனார் பாருங்க. அதில் கொதிச்சு போன மக்கள் அத்தனை பேருமே என்ன இருக்குன்னா அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு மனிதருடைய அந்த ஒரு கொடுமை பண்ணக்கூடிய அந்த அந்த கொடுமையை தாங்க முடியாத அந்த மனைவிக்கு முதலமைச்சர் குடும்பமே ஒரு ஆதரவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்வை அப்படி திரும்பிடுச்சு. இது தெரியுமா இருக்காச்சும்? நீங்கள் என்ன கதையை எடுத்து விட்டீங்களோ பேக் ஃபயர் ஆகிடுச்சு. விஜய் வந்து இவ்வளோ ஒரு கொடுமையான மனுஷனா? ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறாருங்க. ஒர்த்து இல்லைன்னா என்ன சார்? ஒர்த்து இல்லை சொல்லலாமா? 24 வருஷம் நீ குடும்பம் நடத்திட்டு சொல்லலாமா ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு? இப்போ பார்வையடைய மக்களுடைய பார்வை எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த விஷயத்திலேயே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. முதலமைச்சர் குடும்பமே ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சாடா? இப்போ புரியுதுங்களா? விஜய் வந்து டூ ஃபெயில், ஸ்டெப் டவுன். நீங்கள் பொறுத்து ஏதோ நான் இது வீம்புக்காக சொல்லணும்னு கிடையாது. என்னால் வந்து பாண்டே மாதிரி கூட என்னால் பேச முடியும். ஒரு குத்து மதிப்பா என்னன்னு கேட்டால் டிஎம்கே அலைன்ஸ் வந்து 170லேருந்து 180 அடிச்சிருவாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி தான் அமைந்தால் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும். அப்படியே இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன் கரெக்டாக. முதல் முறையாக காரைக்குடியில் ஜெயிச்சு சீமான் சட்டமன்றத்துக்குள்ளே போவார். அதுவும் நடக்கும். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.